இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கிளையண்ட் வந்து நம்மள்ட்ட ஒரு அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க. என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிமிலர் ஆஃப் ஐ மீன் அது எனக்கு எப்படி டக்குன்னு சொல்ல வரல. இட்ஸ் சிமிலர் ஆஃப் எம்எல்எம் இல்லை சாரி எம்எல்எம் ஆப். எம்எல்எம் ஆப்னா எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் V3 ஆட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. V3 ஆட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஸ் ஏ அட்மினை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் வீடியோஸ், அது யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், இல்லை நார்மல் வீடியோஸாக இருக்கலாம், இல்லைனா இமேஜஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி வீடியோஸை வந்து ஆஸ் ஏ அட்மினை வந்து அந்த ஆப்பில் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் ஏ ஒரு கஸ்டமர் ஐ மீன் எண்ட் யூசர்ஸ்னால் யாருன்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து யாருக்காக நம்ம பண்ணுறோம், அதை யார் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த இடத்துல யார் எண்ட் யூசர்ஸ். இப்போ காலேஜில் வந்து கிளாஸ் யாருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் எண்ட் யூசர். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து அட்மின் வந்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் இமேஜஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஆப்பில் விசிபிள் ஆகும். இவங்க பார்க்குற இப்போ டெய்லி வந்து ஒரு 2 டாஸ்க்கு 3 டாஸ்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கெல்லாம் இவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அட்மின் வந்து என்ன அமௌண்ட் அட்மின் பண்ணி செட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அவங்க வந்து அதுக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் செப்பரேட்டாக கூட வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக. ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா சர்வர் தேவை. ஸோ சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹோஸ்டிங்கரில் வந்து சர்வர் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் கிளைண்ட்டுக்குன்னு நான் என்ன பண்ணல, செப்பரேட்டாக நீ சர்வர் வாங்கலை. கிளைண்ட் வந்து ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் சர்வர் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கிளைண்ட். அந்த கிளைண்ட்டோட சர்வரில் தான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து டெமோ கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறீங்க, இல்லை நீங்களும் கம்பெனி நீங்கள் கம்பெனி வச்சுருக்கவங்க இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இல்லை நீங்கள் கம்பெனி வைக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹோஸ்டிங்கர் சர்வரும் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது உங்களுக்கு 1 இயருக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 2000 வரும் அப்ராக்சிமேட்டாக. என்னோட ரெஃபரல் கோடு வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் நான் இது பண்ணுறேன். அந்த ரெஃபரல் கோடு மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். அப்படி ஆஃபர் கழிஞ்சு தான் உங்களுக்கு 2000 வரும். நீங்கள் வித்தவுட் ரெஃபரல் லிங்க் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐ திங்க் 2800 சம்திங் காமிக்கும் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. அந்த மாதிரி அமௌண்ட் வந்து காமிக்கும். ஓகே, இதை மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருப்பேன். எப்படின்னா வந்து ஹோஸ்டிங்கில் வந்து ஹோஸ்டிங் வாங்குறது எப்படி, டேட்டாபேஸ் சர்வர் வாங்குறது எப்படி. இப்போ என்னோட வீடியோஸே நிறையா இருக்கும். நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப சிம்பிளிஃபைடாக கூட நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்காரங்க நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து பார்த்து கூட நீங்கள் சர்வர் வாங்கிக்கலாம். பட் ரெஃபரல் லிங்க் வந்து நீங்கள் என்னோட லிங்க் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும், எனக்கு வந்து சம் ஆஃப் த கமிஷன் கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து சர்வர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கிடைச்சிடும். இந்த டேஷ்போர்டில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃபைல்ஸ்னால் நம்ம ஆப்போட பேக் அண்ட் ஃபைல் இருக்கும். இட் மீன்ஸ் API இருக்கும். அப்புறம் அந்த அட்மின் பேனலோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபைலும் இருக்கும். நம்ம டிசைன் பண்ண போகிற அட்மின் பேனலோட ஃப்ரண்ட் அண்ட் இருக்கும், பேக் அண்ட் இருக்கும். டேட்டாபேஸ் இங்கே இருக்காது. டேட்டாபேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குன்னு என்ன வச்சுருப்பாங்க, ஒரு செக்ஷன் வந்து டேட்டாபேஸ்னு செக்ஷன் வச்சுருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். இந்த கிளைண்ட் வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிளைண்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போட நேம், கம்பெனியோட நேம் என்ன நேம் பார்த்தீங்கன்னா TNN Pay. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்டோட ஆப் நேம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா TNL Pay இதுங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிளைண்டோட ஆப் நேம் ஸோ அந்த இது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை ரீகால் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து டேட்டாபேஸ் நேமும் நான் அதே வச்சுருக்கேன், அப்படி யூசர் நேமும் நான் அதே வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் போட்டு வச்சுருக்கேன், என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வந்து DB ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டே எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த லாஜிக்கில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் நேம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நான் இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நமக்கு லேட்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல TN Pay பண்ணிட்டோமா, இந்த இடத்துல காப்பி பண்ணுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு டேட்டாபேஸ் நேம் வந்து இதை கொடுத்துருங்க. டேட்டாபேஸ் நேம் இந்த நேம் அப்படியே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் நேம் யூசர் நேம் நம்ம என்ன பண்ணுறோம் சேமாக தான் கொடுத்துருக்கோம். அப்போ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க மேலே உள்ளது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை காப்பி பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு எங்கே போடுறதுன்னா ஓகே. ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இதை என்ன பண்ணுங்க, இதை ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்க இப்போ சேவ் பண்ணிடுங்க.
எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கோர் PHP பண்ண போகிறோம், ஃபெட்டர் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ண போகிறோம், டேட்டா பேஸ் வந்து MySQL யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் புஷ் நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபயர்பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கூகுள் க்ளவுடும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து என்னங்கிறத நமக்கு ஒன் பை ஒன்னா நான் ஃபைனல் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கிரியேட் டேட்டாபேஸ்னு கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா டேட்டாபேஸ் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. டேட்டாபேஸ் கிரியேட் ஆகணும்னா என்ன பண்ணுங்கன்னா இது அப்படியே நீங்கள் என்டர் PHP myadmin கொடுத்துருங்க. ஸோ என்டர் PHP myadmin கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு என்ன நம்ம டேபிள்ஸு காலம்ஸ் எதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா வந்து நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணலை. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து AI யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், கிளாட் AI யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேம் வந்து TNLPன்னு வச்சிருக்கோம், TNLPன்னு வச்சிருக்கோம், சாரி. இப்போ என்ன பண்ண போகிறேன், இது வந்து ஒன் ஆஃப் த கிளைண்டோட, இது வந்து இன்னொரு கிளைண்டோட ப்ராஜெக்ட் ப்ரீமியர் அசோசியேட்டுங்கிறது. இந்த மாதிரி கிளைண்ட் வந்து சர்வர் வாங்குற வரைக்கும் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நம்மளோட சர்வர்லாம் போடுவோம். இப்போ வந்து கிளைண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிளைண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் TNLP போட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். எப்போதும் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஸ்ட்ரக்சராக பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணுறேன். என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அட்மினோட ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். எதுக்காகனா அட்மினோட ஃபைல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். நம்ம இந்த இதை வச்சு நம்ம ஈஸியாக கால் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா APIன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். நம்ம வந்து ஓகே நான் இதை இப்போ சொல்ல வேண்டாம், நான் லேட்டர் தான் சொல்கிறேன். APIங்கிற இதை வந்து நான் இதில் உள்ளே போட்டேன். ஸோ உள்ளே போட்டு இந்த ஃபைலை என்ன பண்ணிக்க, இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த DB கரண்ட்டை வந்து அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுருங்க. ஸோ உள்ளே போட்டிங்க அப்படின்னா API இதுவும் உங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் வந்து இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செட்டப் வந்து முடிஞ்சுது, இந்த சைடு நமக்கு வந்து செட்டப் முடிஞ்சுது. இப்போ சர்வர் செட்டப் வந்து நம்ம முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளாட் ஏஐல வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவைங்கிறத வந்து நம்ம கிளாட் ஏஐல வந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ தெளிவாக சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். கூட எடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல டவுட் வரலாம், நீங்கள் வந்து கிளாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கிளாட் கோடு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி டவுட் வரும். ஸோ கிளாட் கோடை விட வந்து கிளாட் கோடு அட்வான்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ரெண்டே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது வந்து அஸ் ஏ ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அது வந்து வீடியோட டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போகும். அதுக்காக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் போடுறேன். அதில் வந்து நீங்கள் கிளாட் கோடை விட நான் ஆடி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், எதுக்காக வந்து நம்ம கிளாட் கோடு யூஸ் பண்ணாமல் கிளாட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதெல்லாம் வச்சு அதெல்லாம் பாருங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸும் PHP கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கிளாட்ல வந்து என்ன சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் எடுத்துருக்க வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கேன். ப்ரீமியம் மீன்ஸ் ப்ரோ எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ரீலே நம்ம பண்ணலாம். ஃப்ரீயில் பண்ணும்போது நமக்கு என்ன ட்ராபேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் ஃப்ரீலே பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர், நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ப்ராஜெக்ட் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் எனக்கு இருக்காது, எனக்கு வந்து கிளாட் வந்து எனக்கு தேவைப்பட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நான் ஃப்ரீ பிளான் போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் 2 ப்ராம்ப்ட் எனக்கு வந்து அதோட இது வந்து முடிஞ்சிடும், டோக்கன் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து நான் 4.5 மணி நேரம் நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன பண்ணுவேன், ப்ரோ பண்ண எடுத்தேன் அப்படின்னா வந்து அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் $20 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் $20 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 மந்த்துக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். சாரி எஸ் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனி வைக்க போகிறது இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃபாக லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ பிளானில் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ பிளானில் உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்கும். இதில் இருக்குமே அதே உங்களுக்கு இருக்கும், ஜஸ்ட் டோக்கன் மட்டும் உங்களுக்கு லிமிட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளோ வேறு வித்தியாசம் பெரிய லெவலில் கிடையாது. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ பிளானை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பெய்டு நான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிளாட் ஏஐல வந்து நிறைய பேர் பண்ணுற நிறைய பிகினர்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஐடியா இருக்காது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, உங்கள் கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னா வந்து நிறைய கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நிறைய கிளைண்ட் இல்லை, நிறையா என்ன மாதிரி இருக்கிறவங்க, உங்களை மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி நான் என்ன சொல்ல வரல, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கிளைண்ட் கிட்ட வந்து நீங்கள் ரெக்யூர்மெண்ட் வாங்கும்போது நீங்கள் உங்களுக்கு 100% அதில் வந்து நீங்கள் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்களே கிளியர் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏஐ கிட்ட வந்து நம்ம வந்து எக்ஸாக்டான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. மேபி சம் ஆஃப் த ரேர் டைம் உங்களுக்கு வந்து அது வரலாம். பட் நீங்கள் லாஜிக்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அதை விட அட்வான்ஸாக கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் லாஜிக்ஸ் மாறும்போது கிளைண்ட் வந்து அவங்களுக்கு ஏற்ற அவுட்புட் கிடைக்காது. அதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நல்லா கிளைண்ட் கிட்ட வந்து அதோட ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து நல்லா தெளிவாக வாங்கிக்கோங்க. அது வாங்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹியூமன் பீங் கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுங்க. மை ஒன் ஆஃப் த நியூ கிளைண்ட் ஆஸ்கிங் ஆண்ட்ராய்ட் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லாஜிக். அதுக்கு வந்து நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அந்த அப்ளிகேஷன் லாஜிக் இஸ் லைக்
MLM based app. So I plan to implement the application using Flutter. நீங்கள் வந்து கீபோர்ட் டைப் பண்ண மேக்ஸிமம் கீபோர்டை பார்க்காதீங்க. அக்கௌண்ட் டைப் பண்ண உங்களால் இது கிடைக்கும். Using Flutter framework, core PHP API and MySQL database. Okay, and then for this application we need web-based admin panel also. So we can implement the admin panel using Bootstrap. நீங்க இத கூட சொல்லணும் அவசியம் கிடையாது. அட்மின் பேனல் இதுல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களே அட்மின் பேனல் இதெல்லாம் கொடுப்பாங்க. we can implement the admin panel also. So we need a web based admin panel also. And the admin panel இப்போ சிலவங்க client என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா web based admin panelனா அவங்க வந்து சில client வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க, சில client வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல என்ன prompt கொடுக்கணும் அப்படின்னா web based admin panel also and the admin panel also need mobile responsive also. So it means என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மொபைல்ல யூஸ் பண்ணா கூட அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவா இருக்கும், எந்த ஒரு கிராப் கொலாப்ஸ் ஆகாம அந்த மாதிரி ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ரெஸ்பான்சிவ். அண்ட் லெட் மீ ஷேர் த URL and the admin panel URL is. இப்போ நம்ம admin panel URL ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போவே நீங்கள் அட்வான்ஸாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அது எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். அப்படிலாம் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டாக மாற்றிட்டு இருக்கணும். அதனால வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எம்டி கிளைண்ட் அன்செட் இந்த கிளைண்ட் தான் போட்டிருக்கேன். ஆப் வந்து TNL Pay, அப்புறம் வந்து அட்மின். சப்போஸ் இந்த இது வந்து இதில் எக்ஸிஸ்ட் ஸோ mtconsultancygroup.com. ஓகே, நம்ம வந்து இதில் நார்மலாக போட்டுருக்கோம். ஓகே, ஸோ இது mtconsultancygroup.com. ஆப்போட இது அட்மின் பேனல் வந்து TNL Pay, இது வந்து அட்மின். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு ஃபைல் வந்து இருக்கு, அதனால வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு நாட் கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து கரெக்டான URL. அப்புறம் வந்து அண்ட் ஆப் API and the API URLs and the API URL வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா APIன்னு போட்டிருக்கோம். ஸோ அதையும் அப்படியே போட்டிருங்க. And then I created database also, and then I also created dbconnect.php file also. And இப்போ என்னோட இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கும். பட் நானே வந்து இங்கிலீஷில் ஸ்ட்ராங் கிடையாது. பட் நீங்கள் இந்த மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தால் அதில் வந்து நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து லாஜிக்கில் தான் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. dbconnect file also, I created the dbconnect file also, and I attached the and uploaded and the server also and I attached the file for your reference. நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு லாஜிக் முடிஞ்சுது. அண்ட் தென் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா we can create admin panel login page with fixed username and password. பாஸ்வேர்டை வந்து நம்ம என்க்ரிப்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். இதுக்காக டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. என்க்ரிப்ட் பண்ணிட்டு பண்ணலாம், பட் அது ப்ராசஸிங் அதிகமாக இருக்கும். அதில் வந்து இப்போதைக்கு நம்ம என்க்ரிப்ட் பண்ணல. டோன்ட் என்க்ரிப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பாஸ்வேர்டு என்க்ரிப்ட் பண்ணாது. சப்போஸ் நீங்கள் டோன்ட் என்க்ரிப்ட்னு கொடுக்கல அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து என்க்ரிப்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அது வந்து ஃபிக்ஸடு டோன்ட் என்க்ரிப்ட். ஓகே, அதுக்கப்புறமா let me explain the application logic. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வர போகிறோம், ப்ராஜெக்ட் வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா the client requirement is
The admin is uploading YouTube videos. Admin is uploading போடாம adding போடணும். ஸோ ரெண்டு வித்தியாசம் இருக்கு. The admin is adding YouTube videos by the video URL, and also admin is upload custom video file also, like MP4. ஸோ அட்மின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வீடியோ யூஆர் யூடியூப்ல அந்த வீடியோஸ் இருக்கும், அது வந்து யூஆர்லாம் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதாகவும் போடுவாங்க, MP4 ஃபைலாகவும் போடுவாங்கிற மாதிரி போட்டிருப்போம். And then another one section is sometimes section is we need also feature for adding images also. It means we can able to upload more than one image, video URL, MP4 videos. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம்னா MP4 வீடியோஸ் அதை போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே இதாகிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன ஆகிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஒரு பட்டன் இது பண்ணதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அது ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு அதுக்குள்ள நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதாக ஆரம்பிச்சிடும். ஓகே, MP4 வீடியோஸ். அண்ட் தென் நான் ஷிஃப்ட் அமைக்கல கேப்ஸ் லாக் அனுப்பி ஷிஃப்ட் அமைக்க என்டர் அனுப்புறப்ப கேப்ஸ் லாக் அமைக்க என்டர் அனுப்பிட்டேன். ஸோ அதனால இதாகிட்டு. அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஜிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து இதெல்லாம் வேணும்னு கேட்டேன். அது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எதுக்காக போய் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிலவங்க இப்படி நம்ம டைப் பண்ணுவோம். இப்படி டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா the logic is the logic and the admin is everyday uploading YouTube video URL, MP4 videos, images, and then also set here images, and then the customer application, and they need to view the YouTube video, MP4 video, images. So once they are viewed and played, then we need to give some amount. Then we need to credit some amount to the customer wallet. So customer wallet la நம்ம இது பண்ணோம். The amount is set by the admin in the admin panel. So it's like customer after seeing the videos, images, and the amount is credited to the wallet. And before watching the and need to view the ads, they need to get the subscription, and the admin is able to create number of subscription.
amount based, like for the first subscription price is, for example for example the first subscription price is rupees 10, and the second is 20, etc. So based on the amount, and the earnings will be increased, and it is also set by the admin panel. And then for the every subscription, okay, every subscription and then for the every subscription is okay, and then for the இவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பேமெண்ட் கேட் வந்து கேட்கலன்னா அப்ரூவல் கிடைக்காது. இந்த மாதிரி லாஜிக் எம்எல்எம்க்கு வந்து அப்ரூவல் கிடைக்காது. And then for the subscription we don't need to integrate the payment gateway because it's not, because this type of app not approved by the payment gateway. So we can proceed the offline payment based. For example, the admin is give the admin account number or UPI ID mobile number. So the customer is directly pay the amount to the admin in the subscription, and also need to attach the payment screenshot by the customer. And also need to attach the payment screenshot by the customer. So the admin is manually modify the payment, whether it's received or not, and then after approve the subscription, the customer able to view the ads and able to earning money. And then when the customer comes to the app in the first time, we need to the registration form, we need to collect the mobile number, name, அப்புறம் வந்து பின், அப்புறம் ரெஃபரல் கோட், and then submit. And without referral they can't register the account. So the referral is
So the referral code is mandatory, and the referral code is the customer mobile number. ரெஃபரல் கோடுங்கிறது கஸ்டமரோட மொபைல் நம்பர் தான். அது ரெஃபரல் கோடு வந்து கஸ்டமரோட மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் வந்து after that the customer is able to log in by the mobile number and their PIN. And if the customer and then we need to create the some amount. To the customer which is set by admin, and the referral amount is and the referral amount is small by small created to the customer wallet after watching. So the amount, so the two type of, so மொத்தம் ரெண்டு type of amount வந்து வருது இல்ல. So the two type of amount is credited to the customer wallet, and the one for ads watching, and another one for referral. It means when new customer comes to our app, initially we give rupees 5,000. So in the 5,000 amount, step by step some of the small amount created to the customer wallet in the every after ads watching. So the customer is also able to request withdraw amount from the wallet, and the threshold, it means the amount, it means the request, it means the admin is set the amount, like how much amount customer is need to reach for the withdrawal request. withdrawal request வந்து நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் வந்து அட்மினை வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். And during this withdrawal, the first time only the customer is need to submit their bank account details or UPI details, and this is the logic.
and I hope you can able to understand what I am saying. Suppose if you need any other clarification, ask me. I will explain once again. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா இது சப்போஸ் இப்போ நீங்கள் சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் வந்து கிளாடியாக்கு வந்து புரிஞ்சிருக்காது. அப்படி புரியல அப்படின்னா அதுவும் கேட்க ஆரம்பிச்சோம். அதுக்கு நம்ம கீழே கொடுத்துருக்க இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எதுக்காக நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அதுவே வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், ரெக்கமெண்டட் ஸ்டெப்ஸ் வந்து அதுவே நமக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதில் வந்து ஒன்ஸ் நீங்கள் அதை சேவ் கொடுக்குற, இப்போ சேவ் கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ஒரு கிளாட் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து நான் இப்போ சேட்ஸில் வந்து நான் இதில் பண்ணிக்கிறேன். ஸோ சேட்ஸில் வந்து இப்போ இது ஆல்ரெடி நமக்கு இதாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நமக்கு இது ஆயிடுச்சு. அதனால வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். ஸோ டெலிட் பண்ணியாச்சு. ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறமா இந்த இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ சேட் கொடுக்குறேன். ஸோ நியூ சேட்டில் இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டிபி கனெக்ட்டுங்கிற ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன். இதை வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்டில் வந்து டிபி கனெக்ட் அப்படிங்கிறத வச்சுருப்பேன். சாரி டிபி அதில் பிக்சர்ஸில் இருக்கும். ஸோ பிக்சர்ஸில் டிபி கனெக்டாக போட்டேன். இதில் வந்து வேறு எதுவும் நம்ம இதுக்கு ஃபீட் பண்ண வேண்டியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு இதில் வேறு கிளைண்ட் வந்து என்கிட்ட சொன்னது இவ்வளோ சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு என்னது, ஸோ வேறு அவ்வளோதான், வேறு எஸ் அவ்வளோதான். அந்த ஆப் நேம் இஸ் நம்ம அடியில் கொடுத்தோம் நினைக்கிறேன். அந்த ஆப் and paste app and the app name is TNL Pay. இங்கதான் ஆப்போட நேம். ஸோ பிளான் டு இது வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இதில் போட்டு வேறு அவ்வளோதான், வேறு இதில் ஒன்றும் இல்லை. நமக்கு வேறு ஏதாவது இது பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணி இதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வேறு என்ன இருக்குது, வேறு இது எதுக்காக நான் வந்து உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிறைய வீடியோஸ்ல வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதை பார்த்து வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து தெளிவாக இந்த மாதிரி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எதையும் ஸ்கிப் பண்ணாமல் டேரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் டைப் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு இதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. வேறு இது எனக்கு வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏர்னிங்ஸு, வித்ரா, சப்ஸ்கிரிப்ஷனு, வேறு அவ்வளோதான். ஓகே, லெட்ஸ் டு இட். ஓகே ஓகே அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட் லைன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல் லாஜிக் வெல் லெட் மீ சம்மரைஸ் வாட் ஐ கேப்சர் பிஃபோர் வி ஸ்டார்ட். ஃப்ளட்டர் மொபைலில் 4 PHP MySQL வெப் பேஸ்ட் அட்மின் பேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்மளை கேட்குது. இப்போ அட்மின் அப்லோட் யூடியூப் யூஆர் இமேஜஸ் ஆட்ஸ் கஸ்டமர்ஸ் வாட்ச் ஆட்ஸ் ஏன் அவருக்கு அமௌண்ட் சென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்ட் ஆன் ஆஃப்லைன் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்ளிகேஷன் ரெஃபர் சிஸ்டம் மொபைல் நம்பர் ரெஃபர் கோடு மானிட்டரி டூ ஏர்னிங்ஸ் ஆட் வாட்சிங் ஏன் இப்போ ரெஃபர் போல் டிக் கிரியேட்டட் வித்ரா லிக்விஸ்ட் பேங்க் இப்போ ஷோஸ் அட்மி. இப்போ வந்து இது நமக்கு கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணியிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அட்மின் பேனுக்கு எந்த இது ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதே கொடுத்துக்கலாம், TNL Pay 1 2 3 அப்படின்னா அட்மின் 1 2 3 கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மின் வேர் ஷுட் பி வி ஸ்டார்ட் டேட்டாபேஸ் ஸ்கீம் அட்மின் பேனல் லாகின் பேஜ் டேட்டாபேஸ் ஸ்கீம் ஆல் டேபிள் ஃபர்ஸ்ட்டு அட்மின் பேனல் லாகின் பேஜ் டேஷ்போர்டு PHP structure all together give me full together. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம இதுலேருந்து கொடுப்போம். ஃபார் அட்மின் பேனல் யூஓ ஸ்டைல் டார்க் தீமா லைட் தீமா இல்லை பூஸ்ட் டிஃபால்ட்டாக நம்ம வந்து டார்க் தீமே கொடுப்போம். மாடர்ன் லைட் தீமா ப்ரொஃபஷனல். ஓகே, நம்ம வந்து டார்க் தீமே கொடுப்போம். ஓகே ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இன்னும் 1 day கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், வீடியோ வந்து நான் இல்லை எப்படியே கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 day இதை கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அப்படியே சர்வரில் என்ன பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சர்வர் ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் ஆகிருக்கும்.
இல்லை க்ளோஸாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிஎல்பி அட்மின் லாகின் பேஜ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அட்மினில் லாகின் பேஜ், டேஷ்போர்ட் பேஜ். இப்போ நமக்கு வந்து சப்போஸ் ஜிப் ஃபைலாகவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சில டைம் ஜிப் ஃபைலாக கொடுக்கும். நம்ம ஜிப் ஃபைலாக வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னா அதுவே ஜிப் ஃபைலாக கொடுத்துரும். அப்படி இல்லை செப்பரேட் ஃபைலாக கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜிப் ஃபைலாக கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எனக்கு செப்பரேட் ஃபைலாக கொடு அப்படின்னு நம்ம கேட்கல அப்படின்னா அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஜிப் ஃபைலாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஜிப் ஃபைலில் வந்து 2 ஃபைலில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஜிப் ஃபைலில் கொடுக்க அது எல்லா ஃபைல்ஸும் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மேலே ஃபஸ்ட் டைம் ஜிப் ஃபைலாக கொடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபஸ்ட்டு ஜிப்பில் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டேட்டா கேட்கலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து செப்பரேட் ஃபைலாக கொடுத்துரு எனக்கு அப்படிங்கிறது அப்படின்னா அது செப்பரேட் ஃபைலாக கொடுத்துரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செப்பரேட் ஃபைலாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரோட கொடுத்துரும். ஐ மீன் எந்தெந்த ஃபைல்ஸ் எந்தெந்த ஃபோட்டோவில் இருக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு யூசர் பிளேயாக கொடுத்துரும். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு காம்பினேஷனும் வராது. ஓகே, இப்போ இது ஒரு சைடில் போயிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படியே ஸ்டெப்ஸ் இது கூட அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் கிரியேட் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன், வேறு அதில் ஒன்றும் பண்ணல. அதில் ஃபஸ்ட்டு இது கூட முடியட்டும். அது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இதாகிட்டு இருக்கும், ஹேங் ஆகிட்டு இருக்கும். நமக்கு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா AMD 5 தான். அந்த தெரியல அந்த இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் லோடாகி முடிக்கணும். அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ரன் பண்ணி விட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஃபைல்ஸ் வந்து நிறையா எடுக்கும் உங்களுக்கு பின்னாடி. இப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது VS கோட் கூட யூஸ் பண்ணலாம். VS கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் நல்ல இது ஃபைல் வச்சுருக்கீங்க, நல்ல கான்ஃபிகரேஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஐ மீன் இதிலே பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் i3 தான் வச்சுருக்கீங்க, கான்ஃபிகரேஷன் கம்மி AMD 3 அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது போகிறது பெட்ரு, VS கோட் போகிறது அப்படி பெட்ரு. அப்படிலாம் நீங்கள் 5 வச்சுருக்கீங்க, Ryzen 5 வச்சுருக்கீங்க, இல்லை வந்து நம்ம i5 வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ போகலாம். அப்புறம் எமுலேட்டர் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஃபஸ்ட் இதில் நமக்கு எல்லா ஃபைல்ஸும் கிடச்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூசேஜே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் இப்போ ஒரு 50% ஆல்ரெடி நான் மார்னிங் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ திடீர்னு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா செஷன் வந்து டைம் அவுட் ஆயிரும். ஸோ டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் அடுத்த செஷன் வந்து எனக்கு 4 மணி நேரம் கழிச்சு 4 மணி நேரம் ஆல்ரெடி எனக்கு வந்து 1 hour தான் இருந்தது. நான் மார்னிங் எனக்கு செஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன ஆயிரும், அது ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் தான் நான் கண்டினியூ ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு சேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக போகணும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா இதோட ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சேட்டுக்கே வந்துடலாம். இந்த சேட்டு தான் வந்து ப்ரைமரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும். ஒவ்வொரு ப்ராஜெக்டும் உங்களுக்கு இந்த மாதிரி சேட் இருக்கும். இப்போ நான் ஒருத்தவங்க கிளாஸ் எடுத்தேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லாஜிக் தெரியாமல் ஒவ்வொரு டைம் ப்ராஜெக்டை வந்து வேறு இதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா அதில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். எப்படி வந்துடும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து TNPயில் அட்மினில் வந்து என்ன வச்சிருக்கு login.php வந்து login.py இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸோ login.php அப்படியே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படியே இதை காப்பி பண்ணி கிரியேட் பண்ணிடுங்க. லாகின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேஷ்போர்டு. ஸோ டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா dashboard.php. ஓகே, ஸோ dashboard.php என்ன பண்ணுங்க இதை அப்படியே வந்து இது பண்ணிடுங்க, சேவ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து logo.php. ஸோ logo இப்போ வீடியோ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக பாஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் பாஸ் பண்ணியிருந்தேன். யூசேஜ் வந்து எவ்வளோ இதாக இருக்குது நமக்கு இப்போ 25 minutes நமக்கு ரீசெட் ஆயிரும். அதனால் வந்து எனக்கு யூசேஜ் எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி பார்க்குறதுக்காக நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதாகிடும். இப்போ நம்ம இதில் இது பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் டெல் மீ வச்சு இது டேட்டாபேஸ் ஸ்கீமா ஆட்ஸ் மேனேஜ்மெண்ட் பேஜ். இப்போ நமக்கு என்ன இது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெல் மீ விச் பேஜ் பில்ட் நெக்ஸ்ட் அப்படி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டாபேஸ் இதுவும் என்ன பண்ணிக்கலாம் 1 by 1 போகும். டேட்டாபேஸ்
இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸ் கொடுக்கும். இதில் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். இப்போ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து டேட்டாபேஸில் வந்து நம்ம இதை பண்ணல, உள்ளதான் டேரெக்டாகவே நம்ம இது பண்ணியிருப்போம். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ உள்ள வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்என் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்மின், இப்போ நம்ம வந்து இது நம்மளுக்கு கிரியேட் ஆகலை. ஸோ உள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் டிபி கனெக்ட் போயிட்டு ஓப்பன் நோ சச் ஃபைல். ஓகே, ஸோ நோ ஃபைல்ஸ். ஸோ ஃபைல் வந்து இதில் எதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் தூக்கி போட சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் தூக்கி போடல, அதனால் இதை விட நம்ம ஒரு ஃபைல் தூக்கி போட்டு விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து இந்த டேபிள் வந்து எக்ஸிஸ்டே இல்லாமல் வருது. ஸோ அது காரணம் வந்து இப்போ தான் நமக்கு என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. யூசர்ஸ் ஓகே. ஸோ உள்ள வந்து யூசர்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்கல. லாகின் வந்து நமக்கு கரெக்ட். எதுக்காக நம்ம வந்து டேட்டாபேஸில் வந்து அட்மின் லாகின் கொடுக்கல, நம்ம கோட்லேயே வந்து அட்மின் லாகின் கொடுத்தோம். நீங்கள் அதை மாத்திரம் என்ன பண்ணிக்கலாம், இதிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்மின் வந்து அட்மின் 1 2 3 இருக்கலாம். ஸோ இதிலே நீங்கள் மாத்திரம் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அது இப்போ உங்களுக்கு டேரெக்டாகவே இதாகிடும் உங்களுக்கு. இப்போ எதுக்காக அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்ம இப்போ ஆல்ரெடி லாகின் பண்ணாலும் நமக்கு டேரெக்டாகவே வருது இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் நமக்கு இதாகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன இது வந்து நம்ம கண்டினியூ ஆகும். இதில் ஸோ இதில் வந்து நீங்கள் க்ரெட்லாம் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். எப்படியும் உங்களுக்கு எடிட்டிங்லாம் தேவைப்படாது, எடிட் பண்ணுறதுக்கு டெலிட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் லாஜிக் தப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் மாத்திர மாதிரி இருக்கும். அதனால் நான் சில ப்ராஜெக்ட்லாம் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா இனிஷியலாக நான் சொல்லிடுவேன், இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரெட்டில் நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் வந்து லாஜிக் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம லேட்டஸ்ட் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து அஸ் பிகினர் உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ நம்ம எடுத்தாங்களா இந்த மாதிரி நான் லாஜிக்ஸ் வந்து இதில் நான் சொல்லலை. பட் அதே வந்து நீங்கள் என்ன பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் சில கிளைண்ட் வந்து மாடிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்டையர் ஃபைலே நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரீமியம் பிளான்ங்கிறாங்க, ப்ரோ பிளான்ங்கிறாங்க, உங்களுக்கு வந்து இதில் வந்து டைம் எடுத்து இதாகிட்டு இருக்கு. பட் ஃப்ரீ பிளான்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம 2 ப்ராம்ப்ட் கொடுத்தோம் நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. பட் ஃப்ரீ பிளானில் வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்டே உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களோட டோக்கன் வந்து இதாகிடுச்சு, நீங்கள் வந்து 4.5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிரும், இது வந்துடும். உங்களால் அப்புறம் நம்ம ஃபர்தராக சேட் பண்ண முடியாது. ஸோ அந்த இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறதுனா லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ பிளானில் போகும்போது நீங்கள் அந்த மாதிரி மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ப்ரோ பிளானில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஃப்ரீ பிளானில் போகிறவங்களுக்காக நான் இந்த இதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இன்னொருத்தவங்க வந்து என்னோட வீடியோக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுறத வந்து ப்ராப்பராக கட் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இப்போ இதே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போடுறதுனால வந்து நமக்கு நிறைய டைம் இதாகிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம டைம் இருந்தால் நமக்கு எடிட்டிங்கும் நமக்கு தெரியாது. எடிட்டிங் தெரிஞ்சால் கூட நம்ம பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறது வந்து நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் நம்ம எதுவுமே எடிட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்படியே எடுத்து இது பண்ணுறது தான். மற்றபடி வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையா அட்வான்ஸ்டு இப்போ கேம்பஸ் ஸ்டுடியோ அந்த மாதிரி நிறையா இது இருக்குது ப்ரீமியம். பட் நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் போகிறது கிடையாது. அதுக்கு போட்டு எதுக்கு 8,000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஃப்ரீ ரெக்கார்டிங் இதுலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி எடுத்துவோம். இப்போ எதுக்காக நமக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நான் இதில் ரன் பண்ணி காட்டலை அப்படின்னா, இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் இது பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்ஸிட் ஆகிடும், லோட் தாங்காமல். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து அதை இப்போ இது பண்ணல. நான் ஒன்ஸ் முடியட்டும். நான் ஐ திங்க் இந்த வீடியோ வந்து செகண்ட் பார்ட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதாகிட்டு இருக்கு. செகண்ட் பார்ட் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் இப்போ அதை வந்து நான் இது பண்ணுறேன். பட் இது வந்து உங்கள் லாஜிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்களே அதை பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ வந்து நமக்கு ஃபைல்ஸ் வந்து இதில் நமக்கு இதாக இருக்கும். இப்போ டேட்டாபேஸ் ஸ்கீம் வந்து எப்படி இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ஸ்கீம் போடும்போது வந்து இந்த டேட்டாபேஸ் தான் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்து சில இதில் வந்து டேட்டாபேஸ் நேம் வந்து இதிலே கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் வந்து நம்ம அந்த இதையும் வந்து நம்ம இதை கொடுத்து எடுக்கும். அப்படின்னா இதில் கிரியேட் டேட்டாபேஸ் அவளே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கோ கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து இது எரர் வருது, அன்எக்ஸ்பெக்டடு நியர் யூசர் ஐடி பொசிஷன். ஸோ எரர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சித்த சேனல் கரெஸ்பாண்ட் நிறைய டிபி சார் இதை அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அப்படியே
and I import the SQL schema 8. It's showing error. So இது நம்ம error வருதுங்கறத நீங்க சொல்லிருங்க. சொல்லிட்டு and also update the and also give the updated dbconnect.php file for adding the ist type because currently it has UST. ஸோ ஐஎஸ்டி டைம் வந்து அப்டேட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 5 மணி நேரம் நமக்கு வந்து லேட்டர் தான் நமக்கு காமிக்கும், முன்னாடியே காமிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு அது பிரச்சனை வரும். அதனால் ஐஎஸ்டி டைம்லேயே போட்டுக்கலாம் நம்ம. இதை அப்படியே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துருங்க அப்படின்னா இதில் ஆட்ஸுங்கிற ஃபைல் வந்து நமக்கு இதில் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபைல் நேம் என்ன பண்ணுங்கிறத இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நியூ ஃபைல் ஆட்ஸ் ஹிஸ்ட்ரி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் அப்படியே இதாயிரும். இதில் இப்போ வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கான்னு தெரியல, டேட்டா பேஸ் எதுவுமே நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு கொஞ்சம். இப்போ இதில் ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். இதில் நமக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை, வித்ரா இல்லைன்னு வரல, நிறைய டேபிள் வராமல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டிபி கனெக்ட் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியாச்சு. அது நமக்கு ஐஎஸ்டி டைம் போட்டாங்க. அதில் வந்து இப்போது டிபி கனெக்ட் வந்து என்ன பண்ணி விட்ருங்க, அப்டேட் பண்ணி விட்ருங்க. எல்லா ஃபைலுக்குமே அப்டேட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது லேட்டர் தட்டு கரெக்டாக ஒரு பிரச்சனை வராமல் இருக்கும். அப்புறம் வந்து டேட்டாபேஸ் ஸ்கீமாவில் வந்து இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து என்ன இல்லை அப்படி எல்லாத்தையும் டெலிட் இப்போ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுங்க, அப்படியே இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு யாரும் எதுவும் வராது. இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மின் டேஷ்போர்டு. இனிமேல் ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மேனேஜ் ஆட் நமக்கு இதை ஆல்ரெடி இப்போ வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம மொபைல் ரெஸ்பான்ஸாக கேட்டுறதுனால நமக்கு மொபைல் ரெஸ்பான்ஸே நமக்கு வந்திருக்கு. சப்போஸ் மொபைல் ரெஸ்பான்ஸே கேட்கல அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த மாதிரி வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் யூசர்ஸு இந்த இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணலை, அதெல்லாம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன கேட்டிருப்போம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிபி அண்ட் ஐஎம்சி போத் இந்த 2 இஷ்யூஸ். நெக்ஸ்ட் பேஜ் வந்து இதில் நம்ம யூசேஜ் எவ்வளோன்னு நம்ம பார்த்துருவோம். ஒன்ஸு செட்டிங் யூசேஜ். ஸோ யூசேஜ் பார்த்தீங்கன்னா 79 வந்திருக்கு. அதனால் நம்ம இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப் போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இதில் என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், சப்ஸ்கிரிப்ஷன் இது இந்த 3 great working and then we can proceed next step of என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் பிளானும் சப்ஸ்கிரிப்ஷனும் போகலாம். ஸோ அதில் நீங்கள் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் அதிலேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான வந்துடும். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கேட்டிருக்கோம் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அடுத்து கொடுக்கும்போது நம்ம வித்ரா யூசர்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த அட்மின் பிளான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அட்மின் சைடில் போயிடலாம். அப்படியே சாரி அட்மின் சைடில் இல்லை ஆப் சைடில் போயிடலாம் அப்படியே. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு இதில் போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதில் உங்களுக்கு வந்துடும் என்ன ஆப்ஷன் வாட்ச் டைம் உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நமக்கு அட்மின் பேனல் வர இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செகண்ட் பார்ட் வந்து நம்ம ஆப்பை டெவலப் பண்ணுறது செகண்ட் பார்ட் வந்து நாளைக்கு கூட பார்ப்போம். இப்போ இந்த அட்மின் பேனலில் இருக்கிற இன்னும் 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ப்ராம்ப்டில் நமக்கு 3 ஸ்டெப்பை கிடச்சிடும். அப்படியே எந்த ப்ராம்ப்டில் நமக்கு டைம் எக்ஸ்பிளைர் வாய்ப்பு இருக்குது. அப்படி எக்ஸ்பிளைர் ஆகிட்டுனா இதில் கண்டிப்பாக நம்ம அடுத்த இதை கூட வந்து பார்த்துக்கலாம். அடுத்த இதில் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபில்டர் கோடும் கிடைக்கும், ஏபிஐயும் கிடைக்கும், PHP APIயும் கிடைக்கும். நம்ம இதுக்காக நம்ம மொத்தமாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ ஹியூமன் பீயிங்கே எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட வந்து நீங்கள் ஒரு 10 ஒர்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஹியூமன் பீயிங்கிட்ட வந்து நீங்கள் 10 ஒர்க்கு மொத்தமாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அது மேபி அது வழித்தவறி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போகிறதுக்கு போல நீங்கள் ஒன் பை ஒன்னா அந்த ஹியூமன் பீயிங் வந்து இதை ஃபஸ்ட்டு முடியாது, அதுக்கப்புறம் அடுத்து சொல்கிறேன், இதை ஃபஸ்ட்டு முடியாது, அதுக்கு அடுத்து சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கும்போது அது வந்து ஈஸியாக உங்களுக்கு எடுத்து வந்து தரும். ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஏதாவது இஷ்யூ இருக்கா நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் மொத்தமாக ரன் பண்ணிட்டு மொத்தமாக பார்க்கும்போது அதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். மொத்தமாக பண்ணும்போது பண்ணலாம், பட் பண்ண முடியாது கிடையாது. பட் இந்த மாதிரி மெத்தட்ஸை போல உங்களுக்கு ப்ராப்பரான மெத்தட்ஸாக இருக்கும். ஸோ அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னன்னா வந்து இப்போ ஒரு ஏஐ வந்து நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஒரு மிஷின் மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு கொரிஸ் கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து டைவர்ட் ஆயிடும். அது வந்து உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் தப்பான கிளாடு வந்து நீங்கள் தப்பான ரூட்டில் போகிறீங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரு ரேர் தான். நீங்கள் தப்பான ரூட்டில் போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தப்பான ரூட்டில் மேக்ஸ் சொல்ல வாய்ப்பு கிடையாது. அதுவே வந்து அந்த ரூட்டில் உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் ப்ராஜெக்டும் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிக்க அதை நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போகும்போது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த மொபைல் ரெஸ்பான்சிவ்ங்கிறது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய கிளைண்ட் வந்து மொபைல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஆட்ஸ் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க ஆட்ஸ் போடும்போது என்ன பண்ணிக்கலாம், இப்போ வீடியோ போடுறதா வீடியோ யூஆர்எல் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று அவங்க என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஸோ இதில் நமக்கு டைம் முடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு மணி நேரம் எடுத்துகிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு டைம் முடிய வாய்ப்பு இருக்குது. இது நம்ம டேட்டா பேஸில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து யூஎஸ்டியில் தான் இதாகும், யூஎஸ்டி டைம் தான் உங்களுக்கு இதாகும். பட் நமக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா PHP கான்ஃபிகரேஷன் ஃபைலில் சர்வர் நம்ம மாற்றலாம். இப்போ நம்ம இதை DB இதில் மாற்றுறதுக்கு நம்ம அதிலே மாற்றலாம். பட் அதில் மாற்றுறது வந்து நம்ம நார்மல் பிளானில் மாற்ற முடியாது. VPS பிளானில் க்ளவுடு பிளானில் போனால் அந்த மாதிரி சர்வர் கான்ஃபிகரேஷனாக வந்து நம்ம எடிட்டிங்காக கொடுப்பாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன மாட்டாங்க, நம்ம எடிட்டிங் வந்து கொடுக்க மாட்டாங்க, அந்த ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி DBயில் என்ன பண்ணுவோம் IST டைம் வந்து இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் UST கிளைண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ அப்டேட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் போத் ஆஃப் ரெண்டையுமே நீங்கள் பண்ண கூட பண்ணிக்கலாம். இப்போ இடையில ஒரு கிளைண்ட் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தேன், அவங்க வந்து நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு போத் ஆஃப் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் கண்டிஷன் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ எத்தனை டேபிள் வருது நமக்கு, இதில் 2 1 2 4 6 8 10 டேபிள் வருது நமக்கு. ஸோ இதெல்லாம் முன்னாடி மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப டைம் இருக்கும். பட் இப்போ வந்து நமக்கு எல்லாம் இதாகனா நம்மளுக்கு இதாக இருக்காது. இது கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்பீரி ஆயிரும், அதில் வேறு டவுட்டே கிடையாது. எதுக்காக இது டைம் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகே, நான் எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி போடலாம். பட் இதை நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ சப்போஸ் நாங்கள் இது எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன நமக்கு எண்ட் ஆகலை, இப்போ எண்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சோடனே எண்ட் ஆயிடும் வண்டி. இப்போ இதோட முடிஞ்சோம் நமக்கு இதில் பிளான் வரும் கண்டிப்பாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4:40 ஒரு 10 நிமிஷம் நமக்கு அது வந்துடும். இப்போ இதில் இன்க்ளூட்ஸ் ஃபோல்டர் என்ன பண்ணி அவங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து சைட் பார்னு போடுவாங்க. சைட் பார் அப்புறம் வந்து அட்மின் style.php. அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மெண்ட், பிளான்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு 4 ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ பிளான்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து உங்களுக்கு இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸு.
இதில் வந்து நமக்கு ஓகே நம்ம அந்த ஃபைலாக கொடுக்கல, அதனால் நமக்கு இந்த மாதிரி வராமல் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸு, அதுக்கப்புறம் வந்து இப்போ இதில் அவங்க ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க, அட்மின்க்கு இன்க்ளூட்ஸு இந்த மாதிரி அப்படின்னு. ஸோ இவ்வளோ தெளிவாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் எதுவும் அதில் வந்து ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் இன்க்ளூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஸ்டைல்ஸ் ஆர் பிஹெச்பி இதை இது பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சைட் பார். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளானு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனு, நோ அட்மின் பே, ஆட் யூபி பேங்க் டீடைல் கஸ்டமர் நோ ஆட் இருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் பேமெண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணவே இல்லை, ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும் கேட்காங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணவே இல்லை, செட்டிங்ஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிடலாம். எதுவாக நமக்கு டைம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது, அதில் வந்து அதை நம்ம இப்போ முடிச்சு வச்சிடலாம். அப்படியே செட்டிங்ஸ் ஃபைலு, அதுக்கப்புறம் என்ன ஃபைலாக கிரியேட் பண்ணணும் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் வித்ட்ராயல், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் செட்டிங்கு. ஸோ செட்டிங்ஸ் இப்போ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், செட்டிங்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் யூசர்ஸ் கிரியேட் பண்ணல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேலெட்டு, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, வேறு எல்லாம் நம்ம ஓரளவு பண்ணி மேனேஜ் ஆகிடு. வித்ட்ராயல், வேலெட்டு, சப்ஸ்கிரிப்ஷன், அந்த ஆப் செட்டிங், ஸோ வேறு எல்லாம் ஓரளவு நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4:40 அடுத்து ரீசெட் ஆகுது. அதனால் நம்ம 4:40 என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ டுமாரோ காய்ச்சல் அதனால் வந்து இப்போது இதை 1 வீக் அதில் முடிச்சுட்டு ஸோ கிளைண்ட்டுக்கு இன்னைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு ஃபீவர் மாதிரி இன்றைக்கி கொடுக்க முடியாது. நாளைக்கு தான் வந்து நம்ம ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சு நம்ம நாளைக்கு தான் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 4:40 நிமிஷம் இருக்குது. ஓகே, ஸோ இது முடிச்சாங்க ஒரு ஒர்க் முடிஞ்சிடும். அப்படின்னா நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அங்கே வந்து இதில் ஒரு பாதி நேரத்தை எடுத்துரும். பாதி நேரத்தை எடுத்துரும் மீன்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசேஜ் வந்து இதாகிட்டு இருக்கும். அவங்க எப்படியோ உள்ள முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து வேறு உங்களுக்கு இதில் நான் வந்து அடிஷ்னலாக வேறு உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி வேணால் இதில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஃப்ரீ பிளானில் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது இப்போது கிளாடு வந்து நமக்கு கரெக்டாக கோடு கொடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு கிளாடு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் டைம் வந்து தப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் சில டைம் அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கிளாடே போட்டு நீங்கள் அதே ட்ரை பண்ணுறப்ப தான் அந்த ஸ்கீமை வந்து என்ன பண்ணுங்க, மொத்தமாக எடுத்துருங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மேனேஜ் ஆடில் வந்து உங்களுக்கு வந்து இதை அப்லோட் பண்ணும்போது எரர் வருது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாட் கிட்ட கேட்குறீங்க, பட் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த என்டையர் ப்ராஜெக்ட், இந்த என்டையர் டேட்டாபேஸ் என்ன பண்ணுங்க, இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு SQL ஃபைலை எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, DB ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த AdStar.php ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் டேஷ்போர்ட் ஃபைலையும் நீங்கள் இது பண்ணிடுங்க. இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீப்சீக்கும் உங்களுக்கு டீப்சீக் நீங்கள் கேள்வி பண்ணிட்டீங்கன்னு தெரியல. கிளாடுலாம் நான் வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கிளாடு எனக்கு வந்த டைம் எனக்கு தெரியாது, லேட்டர் தான் நானே அதை இது பண்ணேன். அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப்சீக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டீப்சீக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். பட் வந்து இதில் வந்து நான் ப்ரீமியம் பிளான் எடுத்தது கிடையாது. எதுக்காக இதில் ப்ரீமியம் பிளான் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளாடில் வந்து உங்களுக்கு ஒரு செஷன் முடிஞ்ச மாதிரி ரீசெட் வருதா, ஆனால் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீலே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப நேரம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் காலையில் ஆரம்பிக்கிங்க அப்படின்னா காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கோடோட லைனை பொறுத்து இப்போ கிளாடில் வந்து உங்களுக்கு 3000 லைனாக கோடெல்லாம் கொடுக்கும். பட் டீப்சீக்கில் வந்து அந்த மாதிரி கொடுக்காது. 3000 லைனை கொடுக்குறீங்க அப்படின்னா அது கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு பாதியாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாதி கொடுத்தாலும் அது கரெக்டாக கொடுக்கும். பட் நீங்கள் வந்து இடையில நீங்கள் அதை கட் பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டேஷ்போர்டோட ஃபைல் கேட்குறீங்க, அப்டேட் ஃபைல் கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா டீப்சீக் வந்து உங்களுக்கு டீப்சீக் மட்டும் கிடையாது, எல்லா ஏயுமே மேக்ஸிமம் கிளாடை தவிர எந்த படம் கொடுக்கும். 942 கொடுக்காம உங்களுக்கு சப்போஸ் இந்த வித்ரால எரர் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் ஏதாவது எரர் இருக்குன்னா இந்த 2 லைனை மட்டும் கொடுக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் கரெக்டாக டீபக் பண்ண முடியும்.
ஸோ அதை விட்டு வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு எடுத்தால் வந்து ஃபுல் ஃபெயில் தான் கேட்டு கேட்டு நம்ம இது பார்த்தீங்கன்னா அவர் நான் கைட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, உள்ள டீபக் பண்ணி அதை ப்ராப்பராக இது பண்ணால் எக்ஸிக்யூட் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கிளாடில் ஃபுல் டைம் போடாமல் டீப்சீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜெமினி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஜெமினி வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கு ஜெமினியோட கம்பேர் பண்ணும்போது கோபைலட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. வேறு எந்த நான் 3 யூஸ் பண்ணிட்டேன். க்ரோக்கும் நல்லா இருக்கும். க்ரோக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, பட் இப்போ ஒரு 2-3 மாதம் பார்த்தீங்கன்னா க்ரோக் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு. அது வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து ப்ராப்பரான ஒரு இது இல்லை. அதெல்லாம் க்ரோக் வந்து ஒரு வேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. ஸோ 4 நிமிஷம் என்ன பேசுன்னு தெரியல. ஓகே. ஸோ ஓகே, உங்களுக்கு இதே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கூட நம்ம இதை ஃபர்தராக பார்ப்போம். ஓகே ஃபைன். ஓகே, தேங்க்யூ.